ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் நம்பர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இதெல்லாம் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 2ல ஆட் மேன் அவுட் பார்க்க போகிறோம். இது பார்த்து முடிச்சோடனே நம்பர் சீரிஸ் பேஸ்டான இருக்க அனலாகிஸ் பார்க்க போகிறோம். அனாலஜி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்டு அதுவும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இமேஜில் கொடுக்கக்கூடிய கேள்விகளில் இன்சர்ட் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், அந்த ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு எப்படி கேட்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம அதை சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்பர் சீரிஸ் நம்ம ஆட் மேன் அவுட்ன்றதை பார்க்கலாம். ஆட் மேன் அவுட் அப்படின்றது தான் பொருந்தாத ஒரு எண்ணை தேர்வு செய்ய, அதுதான் ஆட் மேன் அவுட். சரி, இது என்ன மாதிரியான பேட்டர்னில் கேட்பாங்க? இது ஒரு 10 டைப்ஸ் இருக்கலாம்ப்பா. இந்த டைப்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த டைப்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன்னா நிறைய கொஷின்ஸில் இந்த டைப்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு ப்ரீவியஸ் நடந்த எக்ஸாம்ஸ்லலாம் ரீசனிங் கொஷின்ஸ் மட்டும் நான் தனித்தனியாக கட் பண்ணி போட்டுருவேன். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லாததுனால என்னால் அதை போட முடியல. கன்ஃபார்மாக நான் அதையும் நான் வீடியோவில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இல்லாட்டி தனியாகவே நான் நம்பர் சீரிஸ் ப்ரீவியஸ் கொஷின் சொல்லிவிட்டு கம்பைல்டாக என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்லாம் எடுத்து ஒரே வீடியோவில் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? இந்த டாபிக் வைஸாக அந்தளவுக்கு இல்லை இல்லையா? அதனால் என்னால் தனித்தனியான டாப்பிக்கில் எடுக்க முடியல. நம்ம டிஎன்பிசியில் மட்டும் எடுத்துட்டோன்னா மொத்தமாக ரீசனிங்னா ஒரு 3 கொஷின் அப்படின்றது தான் வந்திருக்கு. அதெல்லாம் மொத்தமாகவே ரீசனிங் ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போது இந்த பேட்டர்ன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி என்ன பேட்டர்னாக இருக்கலாம்னா பேஸ்ட் ஆன் ப்ரைம் நம்பர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு சீரீஸில் பார்த்தோம் இல்லையா? நம்பரை நம்பர் சீரீஸை கிளாஸிஃபை பண்ணோம் இல்லையா? அது பேஸ்டானு தான் இதை கேட்க போகிறாங்க. அதில் பேஸ்ட் ஆன் ப்ரைம் நம்பர்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் 1லேருந்து 100 வரைக்கும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மொத்தம் 25 ப்ரைம் நம்பர் இருக்குது. இந்த ப்ரைம் நம்பர்லாம் என்னன்றதை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. ப்ரைம் நம்பர் அப்படின்றது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும்தான் ப்ரைம் நம்பரை தவிர வேறு எந்த நம்பராலையும் அது வகுப்படக்கூடாது. அதுதான் ப்ரைம் நம்பர். ஒன்று ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா அது 2ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 13, 17, 21, 19, 23. இப்போ ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். இப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ப்ரைம் நம்பர் நம்ம அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கும். இதை பார்க்குறப்ப என்ன தெரியும்னா, இப்போ இதுதான் தொக்கா தூக்கிடலாம். இப்போ இவர் தான் என்ன கிடையாது, இவர் ப்ரைம் நம்பர் கிடையாது, இவர் காம்போசிட் நம்பர். இவர் 7ஆலையும் டிவைட் ஆகுவார், 3ஆலையும் டிவைட் ஆகுவார். அதனால இது ப்ரைம் நம்பர் கிடையாது. திஸ் இஸ் த ஆட் மேன் அவுட். இந்த பாருங்க, மாடல் 2 எப்படி இருக்க போகுது? மாடல் 2 என்னவா இருக்க போகுதுன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அல்லது பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். 1லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 1லேருந்து 15 கியூப் வரைக்கும் மனப்படமாக இருக்கணும். ஏன்னா ஒரு நம்பர் பார்க்குறப்ப அது பெர்ஃபெக்ட் கியூபா இல்லை பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்றது நம்மளால பெர்ஃபெக்ட் கியூப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால நம்ம எல்லா நம்பர்ஸும் இதில் குறிப்பிட்டிருக்க நம்பர்ஸ் மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுட்டா போதும். நல்ல மனப்பாடமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான நம்பர். இந்த மாதிரியும் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்கப்பா. சிம்பிளாக தான் கேட்பாங்க. ரொம்ப அதுக்குன்னு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரீசனிங் இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். நம்ம அதை கிராக் பண்ண மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, அப்போ இந்த நம்பரை பாருங்கள். இந்த நம்பரை பார்க்குறப்பே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இது கியூப் நம்பர்ஸ். இது எல்லாமே பெர்ஃபெக்ட் கியூப். இது என்னதுன்னா 4 கியூபு, இது 5 கியூபு, இது 6 கியூபு, இது 7 கியூபு. அப்போ இதுதான் என்ன கிடையாது, இது கியூபு கிடையாது. அப்போ கியூபு கிடையாதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த கியூப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இதிலே பாருங்கள், இதிலே அடிஷன் பண்ணலாம். இப்போ 64, நீங்கள் 67 கொடுக்கலாம். 128, 219, 346 and 513 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இதை பாருங்க, ப்ரைம் நம்பர்ஸ்லேயும் பெர்ஃபெக்ட் கியூப்ஸ்லேயும் சம் வேல்யூவை ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 4 கியூப் ப்ளஸ் 3, இது என்னது 5 கியூப் ப்ளஸ் 3, இது என்னது 6 கியூப் ப்ளஸ் 3, இது 7 கியூப் ப்ளஸ் 3. ஆனால் இது என்ன கிடையாது, 8 கியூப் ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ இது 3 கிடையாது. இதுதான் ஆட் மேன் அவுட். ப்ரைம் நம்பரையும் டைரெக்டாக கொடுக்கலாம், ப்ரைம் நம்பரோட ஏதாவது ஒரு சம்மையும் டைரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வேறு எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ
இன்னொன்று ஒன்று ஃபேமஸாக எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்கலாம் அப்படின்னா இந்த சீரீஸ் தான் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ ரிப்பீட்டடாக கேட்கலாம்னா இப்போ நான் கொடுக்குற ஒரு சீரீஸ் தான் கேட்பாங்க. இப்போ 10, 30, 68, 130, 220, 68. இப்போ இதில் ஃபைண்ட் ஆட் மேன் அவுட் அப்படின்னு கேட்குறப்ப இது கொஞ்சம் நல்லா ஃபேமஸான சீரீஸ் தான். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். அப்போ இந்த நம்பர்ஸை பார்க்குறப்பே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இட் இஸ் வெரி நியரர் டு, இங்கே 6ல் ஆரம்பிக்குது, இங்கே 3ல் ஆரம்பிக்குது, இது சம்திங் 10ல் இருக்குது, இது 125 கிட்டே இருக்குது. இது எல்லாமே க்யூபோட சம்திங் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 கியூப் ப்ளஸ் 2, அதாவது 8 + 2 10, 3 கியூப் ப்ளஸ் 3 27 + 3 அப்படின்றது 30. அடுத்து பாருங்க 4 கியூப் + 4, அந்தந்த நம்பரோட கியூபோட அந்த நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 64 + 4 68. அப்போ 5 கியூப் + 5, ஸோ 125 + 5 130. ஆனால் இங்கே தான் என்ன இல்லைன்னா 6 கியூப் + 6 ஆட் பண்ணலை. 6 கியூப் அப்படின்றது 216, இதோட 6 ஆட் பண்ணுறப்ப 2 2 2ன்னு வந்திருக்கும். உங்களுக்கு இதை பார்க்குறப்ப எல்லாமே ஈவன் நம்பர் தான் இருக்குது, எல்லாமே 0ல் முடியுது. அப்போ இது 0ல் முடியல, அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்றத தவறாக போட்டுறக்கூடாது. ஸோ தேர் வில் பி அ மீனிங் ஃபார் எவ்ரி ரீசனிங் சம். அந்த மீனிங் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த கான்செப்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களால் இது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஃபேமஸான பேட்டர்ன். இதுலேயே ஸ்கொயரோட சேர்த்து ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸ்கொயரோட சேர்த்து அந்தந்த நம்பர் ஆட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஸ்கொயரோட சேர்த்து அந்தந்த நம்பர் மைனஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இன்னும் ஒரு சீரீஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 6 12 20 20 20 போட்டுலாம் 31. இப்போ இதில் ஃபைண்ட் ஆட் மேன் அவுட் அப்படின்றது கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது ஸ்கொயர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 ஸ்கொயர் -2, அப்போ 4 - 2 2. இது வந்து 3 ஸ்கொயர் -3, அப்போ 9 - 3 3. அப்போ இது 4 ஸ்கொயர் -4, 16 - 4 12. Again 5 square -5, so 25 - 5 20. So again 6 square -6 should be 30, but ஆனால் என்ன இருக்குது, 31 இருக்குது. ஸோ this is the odd man out. ஸோ நம்ம சீரீஸில் பார்க்குறதுக்காக லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட்டர்ன்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன்லாம் ஒரு தடவை நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஸோ பர்ஃபெக்ட் கியூபோட நம்ம என்ன பண்ணலாம், அடிஷன் பண்ணலாம் அல்லது சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ இது பர்ஃபெக்ட் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும், ஸோ கண்டிப்பாக அந்த கியூப்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். எதுலேருந்து எது வரைக்கும் படிக்க சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 to 30 ஸ்கொயர்ஸ் அண்ட் ஃப்ரம் 1 to 15 கியூப் வரைக்கும் கம்பல்சரியாக படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் பேஸ்டு பண்ணியிருக்க கேட்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மாடல் 3ல் பேஸ்ட் ஆன் ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இதெல்லாம் நம்ம பார்த்தாலே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 14 22 28 33 40. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஏன்னா ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ஒன் அண்ட் ஒன்லி ப்ரைம் ஈவன் நம்பர் இஸ் 2. ப்ரைம் நம்பரில் வர ஈவன் நம்பரே வராது. இப்போ இது எல்லாமே 2ல் முடியுது, எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்குது. ஆனால் இதை தவிர அப்போ இதுதான் ஆட் மேன் அவுட். இந்த மாதிரியும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் எதையுமே அலட்சியப்படுத்தாமல் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 13 இருக்குது, ஒரு 15 இருக்குது, 23 இருக்குது, 20 இருக்குது, 27 இருக்குன்னா விச் இஸ் த ஆட் மேன் அவுட் அப்படின்னா டைரெக்டாக எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆட் மேன் அவுட் அப்படின்றத கூட போகலாம். ஸோ இதில் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ப்ரைம் நம்பர் இருக்குது. அதனால் நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்றத கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா 2 ப்ரைம் நம்பர் இருக்குது. ப்ரைம் நம்பர்னு கான்செப்ட் போயிட்டோன்னா மோஸ்ட்லி ஆட்ல இருக்க வேல்யூவே ப்ரைம் நம்பரில் தான் வரும். அதனால ஆட் நம்பர்ஸே நிறைய இது என்ன தான் வரும், ப்ரைம் நம்பரில் தான் வரும். அதனால நம்ம அது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ 2 ப்ரைம் நம்பர் தான் இருக்குது. அப்போ மீதி ஏதோ சம்திங் இது வேறு ஏதோ பேட்டர்னில் இருக்குது. அப்போ என்ன சிம்பிள், அப்போ இது ஈவன் நம்பர். அப்போ அதுதான் ராங் மேன், ஆட் மேன் அவுட்னு தூக்கிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் 4
based on divisibility. Based on divisibility. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டிவிசிபிலிட்டி ரூலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவோட இதை லிங்க் பண்ணுறேன். ஸோ டிவிசிபிலிட்டினா ஒரு 2 டிவிசிபிள்லேருந்து 11 டிவிசிபிள் வரைக்கும் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வீடியோவோட இதை லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ டிவிசிபிலிட்டி 2லேருந்து 11 வரைக்கும் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ஆட்மன் அவுட் மோஸ்ட்லி ஒரு 50% எது பேஸ் பண்ணி இருக்கும்னா டிவிசிபிலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது எந்த டிவிசிபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும்? 3 divisibility and 9 divisibility பேஸ் பண்ணி தான் நிறையா கேட்பாங்க. அதுவும் 3 நம்பர்ஸ் போயிட்டப்ப 1 2 3 1 2 3 3 டிஜிட்ஸ் பேஸ் பண்ணுறாங்க, 4 டிஜிட்ஸ் பேஸ் பண்ணுறாங்க, இப்போ 4 டிஜிட்டில் ஏதாவது வேல்யூ கொடுக்குறாங்க, மோர் தென் 3 டிஜிட்ஸ் போயிடுச்சுனாலே அது ஏதோ சம்திங் டிவிசிபிலிட்டி பேட்டர்னில் தான் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறணும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஃபஸ்ட் இதில் ஒரு பேசிக்காக ஒரு கொஷின். ஸோ பேசிக் கொஷின் என்னன்னா, இப்போ 24 இருக்குது, 36 48 60 65 ஃபைன் பண்ணுங்கள். இது எல்லாமே காமனாக ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது, ஆனால் ஒரு நம்பரை தவிர. இன்னொரு ஒரு இதுக்கு நம்ம பார்த்தாலே சொல்லலாம், இது எல்லாமே ஈவன் நம்பரில் இருக்குது சார், இது ஒன்று மட்டும் ஆட் நம்பரில் இருக்குது, அப்போ இது தானே கரெக்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னா இது எல்லாமே 12ஆல் தான் டிவைட் ஆகுது. எல்லாம் எவ்ரி திங் இஸ் டிவைடட் பை 12. பட் ஆனால் இது 12ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இது ஒரு ஆட் மேன் அவுட். இதில் ஒரு பேசிக்கானது. இது தாண்டி 3 டிவிசிபிள் எப்படி இருக்கும், 3 டிவிசிபிள் அண்ட் 9 டிவிசிபிள் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். So 45 99 109 126. இப்போ இந்த நம்பர் கொடுக்குறாங்க, ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பிரபலமான கேள்விகள். பேஸ்ட் ஆன் டிவிசிபிலிட்டியில் தான் அதிகபட்சம் ஒரு 50% கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இப்போ இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே டிவிசிபிள் பை 3 ரூல் தான். அப்போ டிவிசிபிள் பை 3 ரூல்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ். அப்போ 4 5 கூட்டுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3ஆல் டிவைட் ஆகுச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அப்போ இதை 2 கூட்டுங்க பார்க்கலாம், 18. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ இந்த எண் 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய எண். ஸோ இதை 2 ஆட் பண்ணுங்க, 10 வருது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 10 வருது. 10 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 1 + 2 + 6 இது 9. அப்போ இதுவுமே 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணு தான். அப்போ இது எல்லாமே டிவைட் ஆகுது. எதை தவிர 109 தவிர மற்ற எல்லா எண்களும் 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். ஸோ 3ஆல் வகுப்படக்கூடியதும் 9ஆல் வகுப்படக்கூடியதும் ரெண்டுமே சேம் ரூல் தான், சம் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ இது 2 ஆட் பண்ணுங்க, 9 தான் வருது. இப்போ 9ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, இது 9ஆல் டிவைட் ஆச்சா 9 டிவிசிபிள் அப்படின்றது தான் நமக்கு கான்செப்ட். நெக்ஸ்ட் இன்னொரு சம்மு. நயன் 1 8 6 3 5 4 1 7 2 0 5 4 6 3. சரி, இப்போ இங்கே பேட்டர்னை பாருங்கள். நம்ம மோர் தென் 3 டிஜிட்ஸ் ஆர் 4 டிஜிட்ஸ் போகிறப்ப அது டிவிசிபிலிட்டி ரூலில் இருக்க போகுது. அப்படி இல்லாட்டி நம்ம இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சம் ஆஃப் டிஜிட்ஸில் இருக்க போகுது. 2 பேட்டர்னில் தான் அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க, மோர் தென் 3 டிஜிட்ஸ் ஆர் 4 டிஜிட்ஸ். அப்போது டிவிசிபிலிட்டி 3ம் டிவிசிபிலிட்டி 9ம் ரெண்டுமே சேம் தான். ஸோ நம்ம இதை பாருங்கள். இப்போ we are solving this. இப்போ சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 9 + 9 + 9 27. அப்போ எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறப்ப எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஸோ இதே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 9 + 9 + 9 18. 6 + 3 18/9. அப்போ இதுவுமே 9ஆல் டிவைட் ஆகுது. ஸோ செக் திஸ் நம்பர். ஸோ 7 + 2 + 1 + 0 10. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ இது டிவைட் ஆகலை. அப்போ இதை செக் பண்ணுங்க. 5 4 1 8 இது 18. அப்போ இதுவுமே 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ எவ்ரிதிங் இஸ் divided by 9 except 1720. அப்போ இதுதான் ஆட் மேன் அவுட்.
ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒருவேளை 3 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, 4 நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அது 9ஆல் டிவைட் ஆகுதா, 3ஆல் டிவைட் ஆகுதான்றதை பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த கேசஸில் வந்து இப்படி தான்ப்பா இருக்கும் சம்ஸு. அதை கொஞ்சம் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இந்த பேட்டர்னை உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 35, 49, 50 and 63. ஸோ இது பாஸ் பண்ணுங்கள். உங்களால் போட முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ விச் இஸ் த ஆட் மேன் அவுட்? எல்லாமே 7ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, எல்லாமே 7ஆல் டிவைட் ஆகுது. இதை தவிர இட்ஸ் எவ்ரி திங் டிவைடட் பை 7 எக்ஸப்ட் திஸ் நம்பர். ஓகே, ஸோ டிவிசிபிலிட்டி ரூலில் 3, 9 and 7 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை தாண்டி கேட்கணுன்னா 11 டிவிசிபிள் கேட்கலாம். நம்ம இந்த டிவிசிபிள் ரூல்லாம் கண்டிப்பாக நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரையும் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரீசனிங். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க, கண்டிப்பாக இதை கிராக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் மாடல் 5 தானே, மாடல் 5 தான் பார்த்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த அனாலஜியில் ரொம்ப மண்டகாயம் அப்படின்னா சில இதெல்லாம் கிராக் பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்பையாக கேட்டுருவாங்க. சம் ஆஃப் டிஜிட்ஸை கொடுத்து வச்சுருவாங்க பாருங்க, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க. 18. இப்போ இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஸோ இது ஆட் நம்பர் கிடையாது, ஈவன் நம்பர் கிடையாது. ஏன்னா 2 ஈவனாக இருக்குது, மீதி எல்லாம் ஆடாக இருக்குது. ஸோ எல்லாமே டிவிசிபிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சம் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 9 வருது. ஸோ 9 வருது. ஆனால் எக்ஸப்ட் விச் ஒன்? இந்த 50 தவிர. அப்போ சம் ஆஃப் சீரீஸையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். இது எல்லாமே 9ஆக இருக்குது. இது ஒன்று மட்டும் ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இதே மாதிரி வேறு எப்படியும் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த சம் ஆஃப்லேயே நம்ம இன்னொரு கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ 3 நம்பர்ஸ் பேட்டர்ன், 4 நம்பர்ஸ் பேட்டர்னும் இந்த சம் ஆஃபில் தான் அதிகமாக கேட்பாங்க. இப்போ 381 இருக்குது, 552, 728, 903. இப்போ ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது ஆட் மேன் அவுட் ஆகுன்றது கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தோட சம் என்னதுப்பா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தோட சம் என்னது? 12. இப்போ இது எல்லாத்தோட சம் என்னது? சம் வந்து 17. இப்போ இது எல்லாத்தோட சம் என்னது? 12. அப்போது எக்ஸப்ட் 728 எவ்ரி திங் எல்லாரோட சம்மும் எப்படி இருக்குது? 12 அப்படின்னு இருக்கு. ஸோ எவ்ரி திங்கோட சம் வந்து 12 இருக்குது. இது ஒன்றை தவிர. அப்போ மோர் தென் 3 டிஜிட்ஸ், மோர் தென் 4 டிஜிட்ஸ் போகிறப்ப அது சம்மாக இருக்கும். இல்லாட்டி டிவிசிபிலிட்டியில் கான்செப்டில் தான் அவன் கொடுக்க முடியும். வேறு கான்செப்டில் கொடுக்கறதுக்கு பாசிபிளே இல்லை. மல்டிப்ளிகேஷன்லேயோ அல்லது வந்து அடிஷன்லேயோ கொடுக்கறதுக்கு பாசிபிள் இல்லை. சம் ஆஃப் டிஜிட்ஸ் அதுக்குள்ளே இருக்க எண்களை ஆட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க காம்பினேஷனை நீங்கள் பார்க்கணும். இப்போ இன்னொரு கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 751, 734, 981 and 853. ஓகே, வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது எல்லாமே சம் ஆஃப் தான். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ 13. ஸோ எவ்ரி திங் வி ஆட் ஹியர் வி கெட் 14. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 18. இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 16. அப்போ இங்கே உங்களுக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸில் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ நமக்கு இங்கே எல்லாமே 12, இதுக்கு முன்னாடி சம் பார்த்தது எல்லாமே 9. அப்போ இங்கே என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செக் பண்ணுங்கள். 14, 18, 16 இஸ் அ ஈவன் நம்பர் சம். பட் ஆனால் இது ஈவன் நம்பர் சம் கிடையாது. அப்போ திஸ் ஒன் இஸ் த ஆட் மேன் அவுட் அப்படின்றத கம்பல்சரியாக போகணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ்லையும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கனெக்ஷனையும் நீங்கள் செக் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு வரும். ஸோ 3 டிஜிட்ஸ் அண்ட் 4 டிஜிட்ஸில் இந்த சம்ஸை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சம் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். 3, 8, 5, 5, 7, 2, 2. ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது சம் ஆஃப் சீரிஸ் தான்.
ஸோ இப்போ பாருங்கள் இந்த நம்பர்ஸ்குள்ளே ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்கப்பா. இப்போ 3 அண்ட் 5 ஆட் பண்ணால் நடுவில் இருக்க வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ 5 + 2 நடுவில் இருக்க வேல்யூ, 2 + 4 நடுவில் இருக்க வேல்யூ 6, 4 + 2 இங்கே என்ன வந்திருக்கணும், 6 வந்திருக்கணும். ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ this one is the odd man out. அப்போ நம்பருக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணுவாங்க. இல்லாட்டி செகண்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர் ஆட் பண்ணி மூணாவது நம்பரில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நமக்கு இந்த அடிஷனில் இருக்கா, சம் ஆஃப் டிஜிட்ஸில் இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்டிருக்காங்களான்றதையும் மோர் தென் 3 டிஜிட்ஸ் போகிறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சம்மு 5 1 4 6 2 4 8 3 5 9 7 5. சரி, இப்போ வாட் இஸ் ஆட் மேன் அவுட்? இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பரை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு 2 கிடைக்கும். இங்கே மைனஸ் பண்ணுறப்ப 3 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் பேட்டர்ன் மைனஸ். அப்போ இதை ரெண்டே மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கணும், இங்கே 4 வந்திருக்கணும். பட் திஸ் ஒன் இஸ் தி ஆட் மேன் அவுட். திஸ் ஒன் இஸ் தி ஆட் மேன் அவுட். 5 2 10 8 3 2 4 6 3 2 4 4 7 27. ஸோ இப்போ 5 இந்த ஆட் மேன் அவுட். ஸோ அடிஷன் தான் பண்ணணும் இல்லை, மைனஸ் தான் பண்ணணும் இல்லை. அப்போ நம்ம ரெண்டு நம்பரை என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணி 5 × 2 10. அப்போ 8 × 3 24. 6 3s are 24. இங்கே என்ன வந்திருக்கணும், 6 × 3 18 வந்திருக்கணும். 6 × 3 24 வந்துருச்சு. ஸோ சாரி, இந்த இடத்துல நம்ம 28 போட்டுக்கலாம். 28. அப்போ 6 × 3 என்ன வந்திருக்கணும், 18 வந்திருக்கு, 24 வந்துருச்சு. அப்போ 4 × 7 28. ஓகே, 4 × 7 28. அப்போ விச் ஒன் இஸ் ஆட் மேன் அவுட்? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூவை பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன்லேயும் இதோட வேல்யூ இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை தான் மல்டிபிள் பண்ணணும்னு இல்லை, லாஸ்ட் ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி அது சென்டரில் போடலாம். அந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூவையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது மோர் தென் 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் போகிறப்ப அவங்க இந்த மாதிரி பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண முடியும். வேறு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். சரிங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் நல்லா பார்க்கணும். முதல் ரெண்டு நம்பர் தான் மல்டிபிள் பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணலாம், இல்லாட்டி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணலாம். ஏதாவது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி மைனஸ் பண்ணியிருக்கலாம். அதோட ஆர்டர் எப்படினாலும் இருக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பராக இருக்கலாம், செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பராக இருக்கலாம். இது சென்டரில் போட்டிருக்கலாம், இல்லாட்டி லாஸ்ட்டில் போட்டிருக்கலாம், இல்லாட்டி ஃபஸ்ட்டில் போட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் டிஜிட்ஸில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ், சம் ஆஃப் டிஜிட்ஸில் கேட்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு so based on the pattern, number pattern, based on the number pattern. So based on the number pattern அப்படின்னா ஸோ அந்த சீரீஸ் அப்படியே மல்டிப்ளிகேஷன்லேயே போயிட்டே இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜிபி சீரீஸாக இருக்கலாம். நம்பர் பேட்டர்னா அது ஒரு ஜிபி சீரீஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஏபி சீரீஸாக இருக்கலாம். ஜிபினா பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கூட்டு தொடர் வரிசையாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு டேர்ம் கொடுக்குறேன். 5 10 20 40 85 160. அப்போ வாட் இஸ் ஆட் மேன் அவுட்? இது வந்து இந்த டேர்ம் வந்து ஜிபி டேர்ம், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை. அப்போ எல்லாமே எதால பெருக்கியிருக்காங்க, 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ காமனான ரேஷியோ இருக்கும். ஜிபியில் நமக்கு என்ன தெரியும், காமன் ரேஷியோ இருக்கும். × 2 போட்டால் நமக்கு என்ன வரணும், இந்த இடத்துல 80 வந்திருக்கணும். அப்போ 80 × 2 160 வந்திருக்கணும். அப்போ திஸ் இஸ் த ராங் மேன் அவுட். அப்படி இல்லைன்னா ஒரு ஏபி தொடராக கூட இருக்கலாம். ஏபி தொடர்னா என்ன, அந்த டேர்ம் எப்படி இருக்கும், அந்த பேட்டர்ன் வந்து காமனான டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுதான் ஏபி சீரீஸ். காமனான டிஃப்ரென்ஸ்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கூடுதலாகவும் இருக்கலாம், குறைகிறதாகவும் இருக்கலாம். பாருங்க, 6 10 14 18 21 26. அப்போ ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். அப்போ இங்கே எல்லாமே காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஏபியில் என்ன சொல்லுவாங்கன்னா டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 தான் சொல்லுவாங்க. ஜிபியில் வந்து காமன் ரேஷியோ என்ன சொல்லுவாங்கன்னா டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 அப்படின்றத ஜிபியில் சொல்லுவாங்க.
ஸோ அப்போ டேர்ம் டூ இதுதான் டேர்ம் டூ, ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை மைனஸ் பண்ணுறது தான் ஏபியில் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம ஜென்ரலாகவே நீங்கள் பாருங்கள் அடிஷன் ஆகிட்டே தான் போகுது. இப்போ எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது, 4 கூடுது, இங்கே 4 கூடுது 18. அப்போ இங்கே 4 கூடுறப்ப இந்த சைடு என்ன வந்திருக்கணும், 22 வந்திருக்கணும். 22லேருந்து 4 கூட்டினா 26. இந்த நெக்ஸ்ட் பேட்டர்னும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எதுதான் தவறு, 21ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் தான் தவறான பேட்டர்னாக இருக்கிறது. ஓகே சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு மாடல். ஸோ இன்னொரு மாடல் கேட்கலாம்னா ஒரு மாடல் கேட்கலாம். அது என்ன மாடல் அப்படின்னா, ஸோ ரிவர்ஸ் டிஜிட்ஸில் கேட்கலாம். ரிவர்ஸ் டிஜிட்ஸ். ஸோ வாட் இஸ் ரிவர்ஸ் டிஜிட்ஸ்? அப்போ ரொம்ப ஈஸி தான். இப்போ 1 3 3 1 2 3 3 2 4 1 4 2. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் அப்படின்றது கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 13 திருப்பி போடுறப்ப 31 கிடைக்குது. ஸோ 3 முதலையும் இது செகண்டாகவும் போட்டிருக்காங்க. இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 இஸ் ரிவர்ஸ் டு 32. அப்போ 41 should be reversed to 14. 41 should be reversed to 14. ஆனால் நமக்கு இங்கே என்ன வரலை, ரிவர்ஸ் பேட்டர்னில் 41 ரிவர்ஸ் பண்ணி 14 அப்படின்றது வரல, 42 இருக்குது. அப்போ திஸ் இஸ் த ஆட் மேன் அவுட். ஸோ ரிவர்ஸ் பேட்டர்ன்லேயே நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. இதை ரிவர்ஸ் பேட்டர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி மிரர் பேட்டர்னு சொல்லுவாங்க. மிரர் பேட்டர்ன், மிரர்னா அது மிரர் நம்பர்ஸ். இப்போ இதோட மிரர் நம்பர்ஸ் பார்த்தோன்னா மொதல் 3 வரணும், அதுக்கு அடுத்து 1 வரணும். இப்போ இங்கே கண்ணாடி வச்சோன்னா மொதல் 3 வரணும், அடுத்து 2 வரணும். இங்கே கண்ணாடி வச்சோன்னா இங்கே மொதல் 1 வரணும், அடுத்து 4 வரணும். ஸோ மிரர் பேட்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா எப்பயும் போல் ஃபிபனாசி சீரிஸ் கூட கேட்கலாம். ஃபிபனாசி சீரிஸ் கூட நமக்கு கேட்கலாம். ஃபிபனாசி சீரிஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபிபனாசி சீரிஸ்னால் முன்னாடி இருக்கக்கூடிய எண்களை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டே போகிறது தான் ஃபிபனாசி சீரிஸ். ஃபிபனாசி சீரிஸ் 0லேருந்து ஆரம்பிக்கும். இது எஃப் ஆஃப் 0, இது முதல் டேர்ம்னு சொல்ல மாட்டாங்க. இது எஃப் ஆஃப் 1, இதுதான் முதல் டேர்ம். அப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 1. அப்போ இதை ஆட் பண்ணுறப்ப 2, இதை ஆட் பண்ணுறப்ப 3, இதை ஆட் பண்ணுறப்ப 5, இதை ஆட் பண்ணுறப்ப 8. அப்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சீரீஸில் 1 2 3 5 9 கொடுத்துருப்பாங்க, அடுத்து 13 கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்குறப்பே அந்த சீரிஸ் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் 2 நம்பரையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 3வது நம்பர் கிடைக்கிது. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறப்ப நமக்கு 5, அடுத்த நம்பர் 5 கிடைக்கிது. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும், இந்த இடத்துல 8ன்றது வரணும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போ இது ஃபிபனாசி சீரிஸ். அப்போ இதுதான் ஆட் மேன் அவுட். அப்போ 8ஐயும் 5ஐயும் கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது, 13ன்ற அடுத்த எண் கிடைக்கிது. அப்போ திஸ் ஒன் இஸ் ஃபிபனாசி சீரிஸ். அப்போ இதுதான் அந்த ஆட் மேன் அவுட். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆட் மேன் அவுட் கேட்கக்கூடிய அனைத்து பேட்டர்ன்களையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் நான் அட்டாச் பண்ணுன்றேன். என்னோட ட்ரைவில் அப்டேட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்லேயும் நான் அட்டாச் பண்ணலையா, ஸோ போனதுலேயும் இந்த இதுலேயும் நான் கொஷின்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். தயவுசெய்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம இனி அனலாகி அண்ட் நம்பர் அனலாகிஸ் அண்ட் இன்சர்ட் நம்பர்ஸில் ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன்ஸும் பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் அப்லோட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஆல். பை பை, டேக் கேர்.